அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1308 வைரமுத்து கதை தான். வைரமுத்து கதைனாவே பத்மா மேடம், சாரி, பிரேமா மேடம் தான் சொல்லுவாங்க. இப்ப நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. பிரேமா மேடம் புக்கு கொடுத்ததுனால மாலதியும் ஒரு முறை கதை சொன்னா, இப்போ இந்த முறை மாலதியோட கதை தான். சிரித்தாலும் கண்ணீர் வரும். இந்த கதை தான் இன்னைக்கு மாலதி சொல்ல போறது. ரொம்ப ரொம்ப நாட்கள் ஆச்சு மாலதி கதை சொல்லி. கிட்டத்தட்ட 7 மாசம், 3-4 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் 7 மந்த் ஆயிடுச்சு, 7 மாசம் ஆயிடுச்சு கதை சொல்லி. இது ஒரு சின்ன கதை தான், 15 நிமிட கதை. ஆனா நம்ம இது இந்த கதை கேட்டா ஒரு சிலரோட ஞாபகம் வரும், ஒரு சில சினிமா நடிகரோட ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலாம் யார் யாரோட ஞாபகம் வருது பார்க்கலாம். மாலதி இப்போ கதை சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு, 7 மாசம் ஆயிடுச்சு நான் கதை சொல்லி. சரி, இது ஒரு சின்ன கதை தான். வைரமுத்து கதைகள் பிரேமா மேடம் நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. அந்த புத்தகத்துல ஒரு 40 கதைகள் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன், இது 2வது கதை. இந்த கதையோட பேர் சிரித்தாலும் கண்ணீர் வரும். எல்லாருக்குமே சிரிக்கும் போது கண்ணுல இருந்து தண்ணி கொட்டுச்சுன்னா அது ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவோம். கண்ணதாசன் சிரித்தாலும் கண்ணீர் வரும், அழுதாலும் கண்ணீர் வரும்னு ஒரு பாட்டே எழுதியிருக்காரு. இப்ப நம்ம வைரமுத்து சார் இந்த கதை மூலியமா என்ன சொல்ல போறாரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்ப கதைக்குள்ள போகலாம். அவர் ஒரு சிரிப்பு நடிகர். அவர் பேரு பரமேஷ். இவர் ஒரு 38 வருஷம் நம் தமிழ் திரையுலகத்தை அவரோட நகைச்சுவையால கட்டி போட்டு வச்சிருந்தாரு. இப்ப அவர் படுத்த படுக்கையா இருக்காரு, நோய்வாய்ப்பட்டுட்டாரு. அவருடைய கடைசி நாட்களை அவர் எண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படி கடைசி நாள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறாரு அப்படின்ற செய்தி பத்திரிகையில வருது. அந்த பத்திரிகை செய்தியை ஒரு ரசிகன் பாக்குறான். அவன் பரம ரசிகன் அவருக்கு. அவரு உடனே அவன் ரொம்ப வருத்தப்படுறான். வருத்தப்பட்டுட்டு அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு ஒரு பாசம் அவன் மேல, வெறித்தனமான பாசம். ஏன்னா அவர் பரமேஷ் ஒரு 38 வருஷம் தினமும் பேசப்பட்டவர். ஆனா கடந்த 15 வருஷமா அவரை யாருமே சட்டை பண்றது இல்ல. அவரை எல்லாம் மறந்துட்டாங்க. ஒரு சமயத்துல சிரிக்கவே மாட்டோம் நாங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல ஒரு சில மக்கள். அவங்கள எல்லாரையும் சினிமாவுக்கு வாங்கன்னு வரவழைச்சு சிரிக்க வச்சாரு அந்த பரமேஷ். ஒரு தலைமுறையோட மாரடைப்பு அப்படின்ற ஒரு நோய கணிசமா அவருடைய சினிமால வர நகைச்சுவையா பண்ணி அவர் குறைச்சார். ஒரு சில நேரங்கள்ல நீதிபதிகள் கூட கோர்ட்ல அந்த தீர்ப்பு வழங்குவாங்கல்ல, அந்த சமயத்துல இவரோட நகைச்சுவைய மேற்கோள் காட்டுவாங்களாம். நம்ம சட்டமன்றத்துல ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுறதுக்கு எதிர்கட்சிகள் இவரோட நகைச்சுவை சீனை தான் பயன்படுத்துவாங்களாம். ஒரு சில கணவன்மார்கள் மனைவிய சிரிக்க வைக்கணும்னா கூட இவரோட நகைச்சுவையை தான் பயன்படுத்துவாங்களாம். இப்படி அவரோட உடல் மொழி, குரல், வசனம் எல்லாத்துலயும் அவர் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஓடாத படத்தை கூட அவரோட நகைச்சுவையால ஓட வச்சிருவாராம். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு படுத்த படுக்கையா இருக்கிறாரு. அவரை பார்க்கதான் அவரோட ரசிகர் அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுக்கிட்ட கேட்டை திறக்கிறாரு. கிரீச்சின் சத்தத்தோட கேட்டை திறக்குது. உள்ள போறாரு. மெதுவா போறாரு. ஏன்னா அந்த வீடு அந்த கேட்டை திறக்கும் போதே ஒரு நிசப்தமா இருக்குது. போர்டிகோல கார் அப்படியே தூசு படிஞ்சு காணப்படுது. அந்த கார்ல இருக்க தூசை பார்க்கும்போது அது தொடச்சி எவ்வளவு நாள் ஆச்சோ அப்படின்னு தெரியல, அப்படி புழுதியா இருக்கு. காருக்கு டிரைவர் இல்ல அப்படின்றது அந்த தூசை பார்க்கும் போதே வெட்ட வெளிச்சமா தெரியுது. செடிகள்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு ஆள் இல்லாம நம்ம கால்ல பித்த வெடிப்பு வந்த கால் மாதிரி அப்படியே பொளந்து பொளந்து காணப்படுதாம். இவர் இதெல்லாம் பார்த்துட்டு
போயிட்டு கதவு கிட்ட நின்னு காலிங் பெல் அடிச்சுட்டு காத்துட்டு நிக்கிறாரு. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த வீட்டுல வேலை செய்யற பெண் வந்து கதவை திறக்கிறாங்க. இவர் அவரோட பேரை சொல்றாரு. நான் இந்த மாதிரி அவரோட ரசிகர், நான் பார்க்க வந்திருக்கேன்ட்டு. அந்த அம்மா அவரை கூப்பிட்டு ஹால்ல உட்கார வச்சுட்டு உள்ள போறாங்க. அவர்கிட்ட போய் தகவல் சொல்லிட்டு இவரை அழைச்சிட்டு போறாங்க. அவர் வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு பரமேஷ். அப்படியே அந்த வாங்க வாங்கன்னு கூப்பிடுற குரல்லையே அவரோட நோய் வந்து அவரை மொத்தமா சாப்பிட்டுச்சு அப்படின்றது அந்த குரல்லையே தெரியுது. இந்த ரசிகர் அப்படியே கூப்பின கையை அப்படியே கூப்பினபடியே இருக்கிறாரு. அவரால் அந்த கையை எடுக்கவே முடியல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைச்ச மனுஷன் ஒரு ஸ்டுடியோவுல இருந்து இன்னொரு ஸ்டுடியோவுக்கு போகும்போதுதான் கார்லயே தூங்கிக்கு வரான். தமிழ்நாட்டோட சாப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா இன்னைக்கு தலைக்கு 2 தலகாணி, தொடைக்கு ஒரு தலகாணி அப்படி வச்சுக்கிட்டு கட்டில்ல சாஞ்சு கிடக்குறாரு. அவரோட இழைச்சு போன உடம்புக்கு சம்பந்தமே இல்லாம 2 காலம் அவ்வளவு பெருசா வீங்கி கிடக்குது. இவருக்கு மனசே கேட்கல. அப்படியே துடிச்சு போயிடுறாரு ரசிகர். உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு சார், வந்துட்டேன். உங்களுக்கு ஒண்ணு நான் சிரமம் கொடுக்கலையே அப்படின்னு கேக்குறாரு ரசிகர். அதுக்கு உடனே பரமேஷ் இல்ல சிரிச்சுக்கிட்டு, நீங்கன்னா என்னோட சிறுநீரகமா, என்னை சிரமப்படுத்துறதுக்கு உட்காருங்க அப்படின்றாரு பரமேஷ். அந்த சிரிப்பு வந்து ஒரு சலிச்சு போன சிரிப்பா இருக்கு. அப்பவும் அவரோட உடம்புல அந்த நகைச்சுவை அப்படின்றது ஊறி போச்சு அப்படிங்கறத ரசிகன் கண் கூட பாக்குறாரு. அந்த நேரம் அந்த பக்கத்துல ஒரு ரூம்ல இருந்து அந்த வீட்டுல இருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது. அந்த சிரிப்பு சத்தம் எப்படி இருக்குன்னா, வெள்ளிக்காசை பளிங்கு கல்ல போட்டா எப்படி இருக்கும் சத்தம் ஒரு தூக்கி எறிஞ்சா, அத மாதிரியான ஒரு சிரிப்பு. அப்ப ரசிகர் நினைச்சுக்கிறாரு, பெண்கள் குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா அந்த வீடு சிரிப்பு சத்தத்தால இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட ஒரு வயசானவர் இருந்தா கூட அதெல்லாம் மறந்து போயிடும். அதெல்லாம் வந்து ஒரு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அப்ப கேக்குறாரு ரசிகர், உங்களை பக்கத்துல இருந்து யார் பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் வந்து பரமேஷ பார்த்து கேக்குறாரு. அப்ப பரமேஷ் சொல்றாரு, அதெல்லாம் ஒரு காலம் தம்பி, இப்ப யாருமே இல்லை என் கூட. வேலைக்காரங்களெல்லாம் நானே நிறுத்திட்டேன். டிரைவர் போயிட்டான். சொந்தக்காரங்க யாரும் வர்றது கிடையாது. என்னோட நண்பர்கள்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப என்கிட்ட இருக்கிறது, பிரியாம இருக்கிறது என்னோட சிறுநீர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அத அந்த சிரிப்பையும் ரசிகன் ரசிக்கணும் அப்படின்னு வேற எதிர்பார்க்கிறாரு. ஆனா அந்த நிலைமையில ரசிகர் இருக்கிறாரா? இல்ல. அவர் அப்படியே சோகமா இருக்காரு. சரி சார், கடைசியா உங்க கலைத்துறையில இருந்து யாராவது வந்து உங்களை பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ரசிகர். யாரும் வரமாட்டாங்க சார். நான் யாரையும் எதிர்பார்க்கறதும் இல்ல. நான் எதிர்பார்க்கறதுல எந்த நியாயமும் இல்ல. என்னோட பழகாதவங்க தான் வந்து என்னெல்லாம் இப்ப நேசிக்கிறாங்க. பழகுனவங்க எல்லாம் என்ன வெறுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கலை அப்படிங்கிறது ஒரு பந்தி, அதுதான் யதார்த்தம். கிச்சன் என்பது அப்படி மாதிரி, இப்ப பந்தி மாதிரி கலை, அதுதான் வந்து யதார்த்தம். கிச்சன் மாதிரி யதார்த்தம்ன்றது கிச்சன் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. புதுமை வந்து ஒரு பள்ளிக்கூடம், வியாதி என்பது ஆசான் அப்படின்னு சொல்றாரு. என் ரசிகர்கள் எல்லாம் நான் சிரிக்க வச்சேன். அந்த புண்ணியம் வந்து செல்வமா சேர்ந்துச்சு. தயாரிப்பாளர்கள் எல்லாம் அழ வச்சேன். அந்த பாவம் வந்து எனக்கு வியாதியா சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரமேஷ் சொல்றாரு. அப்ப ரசிகர் சொல்றாரு, பாவ புண்ணியத்துக்கும் வியாதிக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாரு. அந்த நேரத்துல திருப்பியும் அந்த ரூம்ல இருந்து ஒரு பெண்ணோட அந்த சிரிப்பு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் வந்து இப்போ அந்த சிரிப்பு சத்தத்துக்கு கூட ஒரு மெல்லிய அழுகையும் கேக்குது. அதை திரும்பி பார்த்துட்டு திருப்பி ரசிகர் வந்து பரமேஷ் கிட்ட கேக்குறாரு, உங்களை தூங்க விடாத கேள்வி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் வந்து பரமேஷ கேக்குறாரு. அப்போ என்ன கேக்குற கேள்வி, சொத்து சேர்த்திய சொசைட்டியே சேர்த்தியா அப்படின்றதுதான் என்ன கேட்டுனே இருக்குது. அப்ப ரசிகர் சொல்றாரு, ஏன் சார் நீங்க சொசைட்டிய சேர்க்கலையா சார்? இல்ல, தொழில் அப்படின்ற பிசாசு என்ன பிடிச்சிடுச்சு, பணம் அப்படின்ற பேய் என்ன பிடிச்சிச்சு. நான் மனுஷங்களை நேசிக்கவே இல்லை. நகைச்சுவை அப்படின்ற பேர்ல நிறைய பேரை காயப்படுத்தி இருக்கேன்.
எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரமேஷ் வந்து சொல்றாரு. என் கூட பல வருஷமா சேர்ந்து ஒரு நடிகை நடிச்சாங்க, சிரிப்பு நடிகை. திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னா. என்ன ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடல அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, யாருக்குமே நான் சொல்ல சார் அப்படின்னு. நான் உடனே சிரிச்சுக்கிட்டு உன்னோட புருஷனு கூடவா அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான். நான் அந்த கேள்வியே கேட்டிருக்க கூடாது. நான் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கேள்வியை நான் கேட்டேன். அன்னைக்கு போனவங்க தான் அவங்க. இன்னி வரைக்கும் அவங்க என்கிட்ட பேசுறதுல என்ன அவங்க பார்க்கவும் இல்லை. ஆனா பொதுவா நடிகையா இருக்கிறதும் மனைவியா இருக்கிறதும் வேற வேற விஷயங்கள் தான். அது ரெண்டுத்தையும் சேர்த்து சுமக்கிற வழி அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இன்னொரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. கொஞ்ச நேரம் இரும்புறாரு. இரும்பிட்டு தண்ணிய குடிச்சிட்டு திரும்பி பேசுறாரு. அவர் ஒரு பெரிய நடிகர். அவர் இல்லைன்னா அன்னைக்கு சினிமாவே இல்ல. அவர் கூட சேர்ந்து நானும் நடிக்கிறதுக்காக வெளிநாட்டு படப்பிடிப்புக்கு போறதா இருந்தது. நானும் படத்துக்கு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். அந்த பணத்தை எடுக்க முடியாத இடத்துல பத்திரமா வச்சுட்டேன். திடீர்னு அவருக்கு வேண்டிய ஒரு நடிகையை நான் கேலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த படத்துல இருந்து என்னை கேன்சல் பண்ண வச்சுட்டாரு. எனக்கு ரொம்ப கோபமா வந்துச்சு. நேரா ஏர்போர்ட்டுக்கு போனேன். எல்லாரும் அவருக்கு மாலை போட்டு அவரை வாழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. அவரு என்னை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே தகைச்சு போயிட்டாரு. கொஞ்சம் ஒதுங்கி வாங்கன்னு அவர் காது கிட்ட போயிட்டு சொன்னேன். அவர் வந்ததும், அண்ணே வெளிநாட்டுல போயிட்டு நீங்க இனிமேல் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கிறேன், சபதம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, அந்த விரதத்தை முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத கூட கேட்காம திரும்பி வந்துட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஆனா அந்த மனுஷன் பாவம், அந்த பிளைட்ல ஏறி பிராங்க்பர்ட் போற வரைக்கும் அவருக்கு வயித்தால போச்சான். அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு அந்த மனுஷன். இப்ப புரியுது, சினிமால கிண்டல் பண்ணினா அது ஹாஸ்யம், வாழ்க்கையில கிண்டல் பண்ணுனா அது காயம். இப்படிதான் இன்னொரு நடிகர், என்னோட மகள் கல்யாணத்துக்கே வராமையே போயிட்டாங்க. ஏன் சார், என்ன காரணம், ரசிகர் கேக்குறார். அந்த நடிகர் வந்து சரித்திர படம் ஆனாலும் சரி, சமூக படம் ஆனாலும் சரி, ஒரே மாதிரியான ட்ரெஸ் தான், ஒரே மாதிரியான காஸ்டியூம் தான் போடுவாரு. யாரு சொன்னாலுமே கேட்க மாட்டாரு. ஒரு முறை நானும் அவரும் சீட்டு விளையாட்டு தளத்துல, அப்போ அவரு கேட்டாரு, நான் ஜெயிச்சா என்ன பந்தயம்னு அவரு கேட்டாரு. 1000 ரூபாய் அப்படி தரேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவர் உடனே கேட்டார், நான் ஜெயிச்சா திருப்பி என்னன்னு சொல்லிட்டு திருப்பி நான் கேட்டேன் அவரை, நான் ஜெயிச்சா நீங்க என்ன கொடுப்பீங்கன்ட்டு. அப்பா அவன் வந்து, நீ என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்ல, இனிமேல நீங்க சினிமால பைஜாமா போடாம காதலிக்கணும், பாட்டு பாடணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பரமேஷ் சொல்றாரு. அப்ப சிரிச்சாரு. விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில போனாரு. அவ்வளவுதான், என்ன கவுத்துட்டாரு மனுஷன். எனக்கு அதோட படங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்ப திருப்பி அந்த ரூம்ல இருந்து அந்த பெண்ணோட சிரிப்பும் அழுகையுமா சேர்ந்த சத்தம் இப்போ உக்கிரமா கேக்குது. அதுல ஒரு சோக சொரம் வேற இழையோடுது. அப்ப இந்த ரசிகர் அதை கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு திருப்பி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சார், இப்படி எல்லாரையும் பழிக்கிறீங்களா, அந்த பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்ட்டு ரசிகர் கேக்குறாரு. அதுக்கு பரமேஷ் சொல்றார், சின்ன வயசுல என்னோட உருவம் தான், நட உட பாவனம் இதெல்லாம் பார்த்து நீ உருப்படவே மாட்டேன்னு இந்த உலகமே என்னை பார்த்து பழிச்சுது. தோல்வி மேல தோல்வி, என் குடும்பத்துல வறுமை, என் மாமா கிட்ட போய் கடன் கேட்க எங்க அம்மா என்ன அனுப்பி வச்சாங்க. என்ன நான் போயிட்டு எங்க மாமா கிட்ட 200 ரூபாய் அம்மா கடன் கேட்டாங்க அப்படின்னு சொல்றேன். மாமா சொன்னார், மாப்பிள என்கிட்ட பணம் இல்ல, வேணும்னா என் பொண்ணுங்க 3 பேரையும் உங்களுக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி தரேன், இப்பவே கூட்டிட்டு கையோட கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமா சொன்னாருங்க. இத கேட்டதும் என் மாமா பொண்ணுங்க மொத்தமா 3 பேருமே ஓடி வந்தாங்க. வந்து, அப்பா நாங்க எங்க உண்டியில உடைச்சி அதுல இருக்கிற மொத்த பணத்தையுமே எடுத்து கொடுத்துடுறோம், எங்களுக்கு வேற மாப்பிள்ள பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அந்த நேரத்துல எனக்கு கூச்சம் குடலை புடுங்குச்சு. அப்படியே கூனி குறுகி போயிட்டேன். இப்பதான் எனக்கு விளங்குது, யார் யாரோ அடிச்ச அடிய நான் யார் யாருக்கோ திரும்பி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்றது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. சமூகத்தை சிரிக்க வைக்கிறது முக்கியம் இல்ல, நமக்கு சம்பந்தப்பட்டவங்களை சிரிக்க வைக்கிறது தான் முக்கியம் அப்படின்றத நான் ரொம்ப நாள் கழிச்சுதான் புரிஞ்சுக்கிட்டேன். ரசிகர் கேக்குறார், கொஞ்சம் கொடையுள்ளத்தோடதாவது நீங்க நடந்துட்டு இருக்கலாம், தான தர்மம் செஞ்சிருக்கலாம்ல, சமூகம் உங்களை கொண்டாடி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் கேக்குறாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, எனக்கு அந்த தான தர்மம் கொடை இது மேல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. ஒரு முறை கோயிலுக்கு டொனேஷன் கேட்டுட்டு ஒரு தண்ணி அடிச்ச கூட்டம் வந்தது என்கிட்ட. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? எல்லாம் 10 ரூபாயா இருக்கு, என்கிட்ட சில்லறை இல்ல, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப உங்களுக்கு அந்த விஷயம் உறுத்துதா சார்? ரசிகன் கேக்குறாரு. ஆமா, ரொம்ப உறுத்துது. நல்ல கலைஞன் அப்படின்றதுக்கும் நல்ல மனுஷன் என்பதற்கும் உள்ள வித்தியாசம் காலம் போன கடைசியில தான் எனக்கு புரிஞ்சுது. என்னோட சாவுக்கு தெரிஞ்சவங்க குறைவாதான் வருவாங்க, தெரியாதவங்க அதிகமாகத்தான் வருவாங்க, நீங்க பார்க்க போறீங்கப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பரமேஷ் சொல்றாரு. அந்த நேரத்துல அந்த பொண்ணோட சிரிப்பு ஒளி அப்படியே ஆங்காரம் ஆயிடுச்சு. இவரு பாக்குறாரு, உடல் கொஞ்சம் நல்ல குண்டான ஒரு பொண்ணு, நடுத்தர வயது பொண்ணு, அப்படியே அலங்கோலமான ஆடையோட தலைவிரி கோலமா அப்படியே உள்ள குதிச்சு ஆர்ப்பாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அவளை பிடிச்சு அவளை கண்ட்ரோல் பண்றதுக்கு 3-4 பேர் அவளை போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி அவளை அங்க இருந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. இத ரசிகர் அந்த திறந்த அந்த கதவு வழியா பாக்குறாரு. அப்ப அந்த பரமேஷ் சொல்றாரு, அவர் எந்த உணர்ச்சியையும் காட்டிக்கவே இல்லை. அவரு கண்ணு அப்படியே மூடி மௌனமா படுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த நேரம் இவர் பார்த்துட்டே இருக்காரு. அந்த பெண் எல்லாரையும் கீழே தள்ளிட்டு அவளோட பல்லுகள் எல்லாம் கடிச்சுக்கிட்டு அப்படியே விழி பிதுங்கி அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த வீடே நடுங்குது. அந்த சிரிப்புல கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சேர்ந்து அவளை பிடிச்சி அமுக்கி எப்படியோ அவளை இன்னொரு ரூமுக்கு கூட்டு போறாங்க. அப்போ அந்த மாதிரி தள்ளி போன பின்னர் அந்த சிரிப்பு சத்தம் கொஞ்சம் குறைஞ்சது. அப்பவுமே பரமேஷ் கண்களை திறக்கவே இல்லை. என் பொண்ணுதான், பல வருஷமா அவளுக்கு சித்தப்பிரம பிடிச்சு போச்சு, எல்லா வைத்தியமும் பார்த்துட்டேன், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற வியாதி, வாயிலேயே நுழையாத பேர் உள்ள வியாதி. என்ன பேருமா அப்படின்னு நர்ஸ கூப்பிட்டு கேக்குறாரு பரமேஷ். நர்ஸ் சொல்றாங்க, ஏதோ ஜூடோ பல்மர் அஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வியாதிதான் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஷ் சொல்றாரு. இந்த வியாதிகளுக்கு எல்லாம் எப்பதான் தமிழ் பேர் வைக்க போறாங்களோ தெரியல தம்பி. என்னோட பொண்ணுக்கு தூக்க மாத்திரைய கொடுத்து தூங்க வைக்கிற வரைக்கும் என் பொண்ணு சிரிச்சுக்கிட்டேதான் இருப்பா. நான் எல்லா அனுபவத்தையும் இந்த உலகத்துல உணர்ந்து பார்த்துட்டேன் தம்பி. ஒரே ஒரு அனுபவம் தான் நான் இன்னும் உணரவே இல்லை. அந்த அனுபவத்துக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அத சொல்லும் போது ரசிகனோட மனம் அப்படியே கனத்து போச்சு. அவரால் ஒண்ணுமே முடியல. நான் வரேன்னு சொல்லிட்டு ரசிகர் கிளம்பி போயிட்டாரு. சில மாதங்கள்லாம் போச்சு. போன பின்னரு நடிகர் பரமேஷ் அவருக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருச்சு. என்னன்னா அவர் இறந்துட்டாரு அப்படின்றது பத்திரிகையில வருது. ரசிகர் அதை பாக்குறாரு. அவர் ரசிகர் அவரோட அந்த இடத்துக்கு அவங்க வீட்டுக்கு போறாரு. அன்னைக்கு ஒரு நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கு ரசிகனுக்கு ரோஜா மாலையே கிடைக்கல, சம்பங்கி மாலை தான் கிடைக்குது. அப்ப நடிகர் சொன்ன அந்த பரமேஷ் சொன்ன விஷயம் எல்லாம் அவருக்கு நல்லா புரியுது. அஞ்சலி செலுத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிறிதளவு கூட்டம் தான் வந்திருந்தாங்க. வந்ததுல அவரை தெரிஞ்சவங்க குறைந்த அளவு தான் வந்திருந்தாங்க, தெரியாதவங்க தான் அதிக பேர் இருந்தாங்க. இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சு வச்ச பரமேஷ் ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் நினைச்சுக்கிட்டே அவருக்கு அஞ்சலி செலுத்துறாரு. அஞ்சலி எல்லாம் செலுத்தி முடிச்ச பின்னர் பரமேஷ் அவரோட அந்த பூத உடல் அந்த அந்த தெரு பிரதான சாலைய நோக்கி போகுது.
அந்த சாலையை நோக்கி போகுது. ஆனாலும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு தீராத சிரிப்போட பேரோசை கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்படியாக இந்த சிறுகதையை ஆசிரியர் முடித்துள்ளார். நன்றி. ஓகே, ரைட். நல்ல ஒரு இது இது இந்த கதை கேட்டா ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துல கனெக்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நான் பல இடத்துல நமக்கு தோணுச்சு ஒரு சிலரை. ஏன்னா இவர் எழுதின மாதிரி சினிமா உலகத்துல பலர் இருந்திருப்பாங்களோன்னு தோணுது இந்த மாதிரி கதையை கேட்கும் போது வந்து. சிரிப்பு அது வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது நடப்பாரு. ஆமா, அந்த பாட்டு தான் நம்ம பலர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இதெல்லாம் இந்த அனுபவங்களை வச்சுதான் அவர் எழுதியிருப்பாருன்னு தோணுது. உண்மைதான் அது. அது பணம் வந்துட்டா பலர் வந்து உண்மையாவே பலர் பலர் நம்ம பார்க்கிற திரையுலகத்துல பார்க்கிறது ஒரு ஒரு விதம் தான். அவங்களை நேர்ல பார்க்கும்போது பல விதமா இருக்கும். அது வேற மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே எல்லா ஒரு மனுஷனுக்குமே வந்து நம்ம பார்க்கிறது வேற, உண்மையான ஒரு பக்கம் வேற. உண்மையான பக்கம்ன்றதை விட அது அவங்களோட வாழ்க்கையினோட பக்கம் வேறதான். அது இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கணும். அததான் இந்த கதையில சொல்ல வர்றாரு வைரமுத்துன்னு நினைக்கிறேன் நான். நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. யார் யார் பேசுறீங்க பேசலாம். பிரேமா மேடம் பேசுங்க, வாங்க. ரொம்ப சிறப்பா கதை சொல்லி இன்னைக்கு வந்து அப்படியே வைரமுத்து என்ன நினைச்சு எழுதியிருப்பாரோ அதை கடத்திட்டாங்க நம்மளுக்கு. மனசு வந்து நமக்கு தெரிஞ்ச சினிமா நடிகர்கள் அவங்கள பத்திய நம்ம சில செய்திகளை எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கும் அது வந்து மனசு கஷ்டமாவும் இருந்தது. சிரித்தாலும் கண்ணீர் வரும் அப்படின்றது. நமக்கு சிரிக்காமையே நமக்கு வந்து அழுகைய வர்ற அளவுக்கு சில நடிகர்களுடைய அவங்களோட பயணத்தை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் வந்து சினிமா காலத்துல இருந்தது அப்படின்றதையும் அவரு அந்த துறையில இருந்ததுனால அதை பத்தி அந்த டைம்ல அவர் இல்லைன்னாலும் அதை பத்தி கேள்விப்பட்டிருந்திருப்பாரு. அதை கடத்தி இருக்காரு. சாப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். நகைச்சுவை நடிகர்கள் ஒரு 2-3 பேருக்கு சாப்ளின் அப்படின்ற பேர் இருந்தது, ஒருத்தர்னு கிடையாது. இவர் பரமேஷ் அப்படின்னு சொன்னா சில பேர் நாகேஷன் நினைச்சுக்குவாங்க. இப்ப வினீத் இப்தான் சார் சந்திரபாபுவை பத்தி சொன்னாரு. அது மாதிரி யாரை பத்தி வேணா இருக்கலாம், அது கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனா நமக்கு வந்து இதுல சிலதெல்லாம் கேள்விப்பட்டதெல்லாம் எப்படி வந்து அந்த பைஜாமா போட்டுக்க வேணாம்னா அதுல இருந்து நடிக்கிறதுக்கே இவருக்கு சான்ஸ் வந்து மறுக்கப்பட்டு விட்டார். அது மாதிரி முன்னால நானும் ஒரு இது கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஹீரோயின் அவங்களுக்கு வந்து அந்த நகைச்சுவை நடிகர் தெரிஞ்சவர்ன்றதுனால பேசிட்டு இருக்கும்போது என்ன அவரோட பேசிட்டு இருக்கிறீங்கன்னா, எனக்கு ஃப்ரெண்டு அம்மா காலத்துல இருந்து தெரியும் அப்படின்னு சொன்னதுக்காக அதுக்கு அடுத்த படத்துல இருந்து அவரை நடிக்கிறத விட்டுட்டாங்க. அந்த ஹீரோயினுக்கும் பனிஷ்மெண்ட் மாதிரி அந்த சீன்ல கொடுத்தாங்க அப்படிலாம் சில செய்திகள்லாம் வரும். இப்படி எல்லாம் அதையெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த கதையை வந்து நமக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது. எப்பவும் போல அவருடைய கதைகள்ல ஒரு நிகழ்ச்சி அப்படின்னாலும் ஒரு சம்பவம் அப்படின்னாலும் அது எப்படி வந்து சொல்லணுமோ அதை ரொம்ப அழகா சொல்லி இருப்பாரு. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எழுதப்பட்டதுனாலும் அந்த கதையை படிக்கும்போது ரொம்பவே நமக்கு உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும். அது அப்படியே வந்து அவ்வளவு அழகா இன்னைக்கு வந்து மாலதி வந்து அதை கடத்துனாங்க. அவர் அந்த பேரை சொல்றதாகட்டும், வியாதிகளுக்கெல்லாம் ஆங்கில பேரை வச்சிருக்காங்கன்னு சொல்றதாகட்டும், அந்த பெண் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாம எப்படி எல்லாம் அழுகிறா, சிரிக்கிறா அப்படின்றத அப்பாவோட பிணம் போன அன்னைக்கு கூட வீட்டுல அந்த சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு அப்படின்றதாகட்டும், எல்லாம் ஒரு அந்த நியான்சஸ வந்து சரியா கடத்தி இருக்காங்க. அந்த ரசிகனுடைய மனநிலையில அவர் சொல்லுவாரு, எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, தெரியாதவங்க என்னுடைய ரசிகர்கள் தான் நிறைய பேர் வருவாங்கன்ற மாதிரி. இறந்த பிறகும் அது மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் வந்தாங்க அப்படின்றத நேரடியா பாக்குற மாதிரி. அந்த ஒரு சின்ன இது பாருங்க, ரோஜா மாலை வந்து போடணும், அவ்வளவு பெரிய நடிகர், அந்த ரோஜா மாலை கூட அன்னைக்கு கிடைக்கல, இவனுடைய சக்தி அது செம்பங்கி மாலை தான் வாங்க முடிஞ்சது அப்படின்றத எல்லாம் வந்து சொல்ற மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலையும் அந்த கதையில இருக்கிறத அவ்வளவு அழகா இன்னைக்கு மாலதி பேசியிருக்காங்க. வாழ்த்துக்கள் மாலதி, உங்களுக்குள்ள இருக்கும் கதை சொல்லி இன்னும் சிறப்பாக வெளிப்பட்டு இருக்கிறார். நன்றி. நன்றி மேடம். நன்றி மேடம். அகிம்சிகா வாங்க பேசுங்க. அகிம்சிகா வணக்கம் ஐயா. சாரி வீடியோ வரையில அது அவர் எப்படி நினைச்சாரோ அப்படி அந்த கடைசி நேரம் தான் அந்த எல்லாருக்கும் ஒரு வைராக்கியம் துணிவு வருமாம். அந்த ஒரு இங்க அந்த கதையை சொன்னது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. உண்மையில இது நிறைய தத்துவத்தை விளக்குற மாதிரி இருக்கு. நாங்க கடைசி நேரம் அதை யோசிக்கிறத விட இப்பவே யோசிச்சோம்னு சொன்னா அந்த ஒவ்வொரு அந்த எழுத்துகளும் அந்த சிறுநீரகம் போல அந்த வேதனை கொடுக்குது. கடைசியில அந்த
எல்லாத்தையுமே ஒரு தத்ரூபமா சொல்ற மாதிரி மிக அருமையாக இருந்தது அம்மா. கணக்க படிப்பினைகளை தர மாதிரி கிடக்கு. அப்படியே நீங்க அந்த அந்த கேரக்டரா கதாபாத்திரமாகவே உங்களோட துணியும் வந்து ஒரு முளை ஓடின மாதிரியும், ஆனா ஒரு துணிச்சல் மிக்க அந்த அவர் எப்படி சொல்ல வருமான்னு நினைச்சாரோ அப்படி சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங் உணர்வு எனக்கு இருந்தது. நன்றாக இருந்தது. அந்த நிறைய படிப்பினே அதன் கடைசி நேரம் தான் இதை எல்லாரும் யோசிப்பினா, அந்த நேரம் யோசிக்கிறத விட அதான் பணம் எல்லாம் வரப்போறது இல்லை, நாங்க சின்னலே யோசிச்சுதண்டா இப்படி கஷ்டப்பட தேவையில்லைன்னு எண்ண தோணுகிறது. நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி அகிம்சிகா. வரேன் சார் வரேன். மனதியமா ரொம்ப அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னும் யாராவது குழு கொடுத்தீங்களா? யாரு அந்த நகைச்சுவை நடிகர் யாராவது குழு தெரிஞ்சுதா? யாராவது கொடுத்தீங்களா? ஒரு வீட்டுல கல்யாணத்து சினிமாவிலன்னா ஆசையா இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில கிண்டல் பண்ணா அது காயப்பட்டு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு இது நடிகர் நகைச்சுவை நடிகர்கள் எனக்கு தெரிஞ்ச லேட்டஸ்டா ரோபோ சங்கர் இருந்தாரு. எங்க ஏரியாவில மயில்சாமி இறந்துட்டார் திடீர்னு. ஒரு நைட்டு நல்லா இருந்தது, மதியம் சோகமான முடிவு. விவேக் அதெல்லாம் திடீர்னு. ஆனா ரொம்ப ஒண்ணுமே இல்லாம போன நடிகர்கள் பாக்குறப்போ எனக்கு பழைய காலத்துல பழைய தியாகராஜ பாகவதர் ஞாபகம் வருது. அப்புறம் CS பாலையா, அவர் நல்லா இருந்தாரு, கடைசியே முடிவு எப்படின்னு தெரியல. தங்கவேலு அப்படி ஒரு தங்கவேலு காலமே ஒரு வடபழி கோயிலுக்கு பின்னாடி கட்டிட்டு, அதனால நாங்க குடியிருந்திருக்காரு. இந்த பக்கம் ஒரு 15 வீடு, அந்த பக்கம் 15, அப்படி இருந்து வீடுகள்லாம் காரி எங்கேயே போயிடுச்சு இருந்தாங்க கடைசி நேரத்துல. சினிமா நடிகர்கள் நகைச்சுவை நடிகர்கள் மட்டும் இல்ல, பல நடிகர்கள் சோகமா தான் முடிவாகுது. நல்லா சொல்லியிருக்காரு வைரமுத்து, நல்லா நீங்க படிச்சீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். தேங்க்யூ சிவன் சார். நன்றி சார், நன்றி சார். ரத்தமுக சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். மாலதியம்மா வணக்கம்மா. உண்மையிலே நல்லா இருந்ததுமா. அது முதலிருந்து கடைசி வரைக்கும் எடுது. என்னை பொறுத்தவரையில நாங்க சினிமாவை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடித்த நடிகர்கள் வந்து சிரிப்பு நடிகர்கள் தான் பெரும்பாலும். அதுல வந்து எனக்கு முதல்ல மனசுக்கு வந்தது சந்திரபாபு வந்தது, மனதுக்கு வந்தது. ரெண்டாவது நாகேஷ் வந்தது, அதுதான் என் முதல்ல வந்தது. சந்திரபாபு கடைசி காலத்தை வந்து முன்னாலே ஏற்கனவே நம்ம தளத்தை சொல்லியிருக்கிறாங்க. வந்து நம்ம அவர் கடைசி நேரத்தில் வந்து வாலிகிட்ட வந்து வாங்கின அந்த 5 ஸ்டார் சிகரெட்டுக்கு ஏதாவது ஒரு பர்க்ரி சிகரெட்டாவது வாங்கி கொடுங்கிற மாதிரி ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் அந்த படித்ததுல துணுக்குல. இதை வந்து கவிதா ஜவஹர் வந்து பட்டிமன்றத்தில் மேடைகளில் வந்து சில சொல்லியிருக்கிறாங்க. இந்த சினிமா நடிகர்களுடைய வாழ்க்கையை வந்து எவ்வளவு தூரத்துக்கு கடைசி நேரத்தில் போயிருக்குன்னு. சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையில வந்து அவங்க பட்ட துயர்கள் வந்து அதுக்கு காரணம் வந்து முறைப்படுத்தி அந்த இப்போ உள்ள நடிகர்கள் மாதிரி இப்போ உள்ள பெரிய நடிகர்கள் சித்த வைக்கிற மாதிரி பயன்பாடா வந்து அந்த காலத்துல வந்து செய்யல. எல்லாம் விரயமா இறைச்சாங்க, அவ்வளவுதான். அப்படித்தான் சொல்ல முடியும். சினிமானாலே அது வந்து ஒரு விரயம், பொழுதுபோக்குக்கும். அவங்க நடித்ததில் எப்படி பொழுதுபோக்கா போட்டாங்களோ அதே போல வாழ்க்கையும் பொழுதுபோக்காவே ஆக்கிட்டு கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையும் கையேந்திர சூழ்நிலையா மாதிரி உருவாகினது. அதுல தரத்துல வந்து இறங்க முடியாத ஒரு சூழ்நிலையால அவங்க அப்படி ஆயிட்டாங்கிறது. நீங்க கதையை சொல்லும் போதே நான் அப்படியே ஆசை போட்டுக்கிட்டே இதுல யாரா இருக்கும் எவரா இருக்கும்னு அப்படியே சிந்திச்சுக்கிட்டே பார்க்கும்போது என் மனதுக்கு பட்டது வந்து சந்திரபாபுவும் நாகேஷன் தான் முதல்ல வந்தது. 2 பேருமே வந்து அதனால்தான் அவங்க மதுவுக்கு அடிமையானவர்கள் எப்பயுமே வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியாது என்பதற்கு இவர்கள் 2 பேரும் உதாரணம். அது வந்து அவர் குடும்பம். இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. இது வந்து ஆகவே மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதில் ஒளிச்சிந்தனையோட இருந்திருக்கணும் ஆரம்ப காலத்துல. நீங்க சொன்ன விதம் ரொம்ப அருமைமா. நான் இன்னைக்கு தான் முதல் தடவை உங்க கதையை கேட்கிறேன். வந்து 7 மாசம் ஆச்சுன்னா நான் ரொம்ப மற்ற சேவா சொல்லியிருக்காங்க, வேக வேகமாக சொல்லிடுவாங்க. உங்க கதை நல்ல நிதானமா நிறுத்தி சொன்னீங்க. வந்து நல்ல அருமையா இருந்தது. அப்படியே சிந்திச்சு கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா நம்ம வீட்டு அக்கா தங்கச்சி வீட்டுல கதை சொல்ற மாதிரி அப்படியே மெதுவா எடுத்து சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. பெரிய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி ஸ்டீபன் சார். உங்களுக்கும் நன்றி சார். நன்றி சார், நன்றி. அமுதா மேடம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். மாலதி இந்த கதையை சொல்லும் போது என்னோட நினைவா கனவா இல்ல நிஜமா எனக்கு புரியல. ஆனா இதே கதைய இதே தளத்துல இதே மாதிரி கேட்ட மாதிரி எனக்கு நல்ல நினைவு வருது. எனக்கும் இருக்கு அமுதாமா, எனக்கும் இருக்கு. நானும் ஆமா, இந்த சிரிக்கிறது நம்ம யாருன்னு கெஸ் பண்ணது,
அதுக்கான பின்னூட்டம் கொடுத்தது எல்லாமே என்னுடைய நினைவுக்கு அப்படியே. அந்த கதை வந்து தலைப்பு எனக்கு தெரியல, ஆனா அந்த கதையை சொல்ல தொடங்கி அங்க போனாங்க, அந்த பின்னால சத்தம் கேட்டது, சிரிப்பு சத்தம்னு சொன்ன உடனேயே அந்த கதை அப்படியே ஓட்டம் வந்துருச்சு. நான் நினைக்கிறேன் ரேணு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயகாந்தன் கதையில ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி ஒரு இது வருது, எனக்கும் அந்த நினைவுல சார் இருக்கு. இதேதான் சார், இதேதான் நான் எனக்கு கேட்டிருக்கேன். எனக்கு நல்ல நினைவு இருக்குது. அப்ப நான் இதே மாதிரி நம்ம சார் சொன்ன மாதிரி நாகேஷ், சந்திரபாபு இதையெல்லாம் நானும் என்னுடைய நினைவுக்கு கொண்டு வந்தேன். இதுவா இருக்குமா? ஏன்னா சார்லி சாப்ளின் அப்படின்னு நீங்க சொல்லும் போது சந்திரபாபு தானே அந்த மாதிரி எல்லாம் ஆடுவாரு அப்படின்னு சார்லி நான் சாப்ளினை நினைச்சேன். பத்தி சார் பேசியிருக்காரு. அப்போ பேசிருப்பீங்க. இல்ல 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 சாப்ளினை மாலதி, பத்தி இந்த ஒரு அளவுக்கு வராதுல்ல. இந்த நடிகருக்கு அந்த இல்ல மாதிரி ஒரு பேர் உண்டு. இப்ப அமுதம்மா சொன்னாங்கல்ல மாலதி, அதே மாதிரி அந்த கரெக்டா அந்த கதவு இடுக்குல அந்த பொண்ணு சிரிக்கிறது அப்படிங்கிற சீன் நீங்க சொல்ல ஆரம்பிச்ச உடனே எனக்கும் எனக்கு ஓடிச்சு. வந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, இந்த கதையை கேட்டோமே அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணதெல்லாம் எனக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆமா, எனக்கு வந்து அத இந்த தளத்துல கேட்ட நினைவும் எனக்கு வந்தது. நான் வேற எங்கேயும், ஏன்னா நான் எந்த தளத்துக்கும் போறது கிடையாது. நான் இது ஒரு இதுலதான் நான் உட்கார்ந்து கேட்கிறேன். மேடம் அமுதா மேடம், நானே இதை மாலதி கிட்ட சொன்னேன், இந்த கதை நான் கேட்ட மாதிரி இருக்குது, நம்ம தளத்துல யாரோ சொன்ன மாதிரி இருக்குது, நானே சொல்லிட்டேன். இது கேட்கறதுக்கு அவர் சொன்ன உடனே. ஓ, அப்ப வேற ஏதாவது எடுத்திருக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லப்பா, இன்னைக்குதான் சொல்றேன். ஆமாமா, நீங்க சொல்லல. இருக்கட்டும், அது யாருன்னு கண்டுபிடிப்போம். நம்ம அந்த லிஸ்ட்ல பாப்போம் சார். நான் பாத்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா ரொம்ப அழகா இருந்ததுமா. அத நான் முதல் தடவை அந்த கதையை நான் கேட்டிருந்தாலும் மறுபடியும் கேட்கும்போது எல்லாமே நினைவுக்கு வருது. அப்படின்னா அந்த கதையை எவ்வளவு ஆழமா சொல்லி இருந்திருப்பாங்க, அந்த கதை எவ்வளவு ஆழமா நம்மளோட உள்ளத்துல பதிஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் இருந்தது. மிக நல்ல கதை தான் அது. ஆனா அந்த கடைசியில அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்காளே, அவளோட நிலைமை என்னம்மா அதுக்கப்புறம்? அதுதான் தெரியாது. அதுதான் நம்மள மேடம், நம்ம வைரமுத்து சாருக்கு போன் பண்ணி கேட்க சொல்லலாம். கல்யாணம் மேடம் கேட்க சொல்லுங்க கேட்டுருவாங்க. அம்மா கல்யாணி கேட்டு சொல்லிடுங்கம்மா, என்னதான் சார் ஆச்சு அந்த பொண்ணு? நிறைய இருக்குமா இத மாதிரி. நான் வந்து எங்க தங்கச்சி கூட வந்து அவங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றதால இந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கு எல்லாம் போவாங்க. நான் ஒரு வாட்டி அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த முகப்பேர்ல வந்து கொஞ்சம் ரொம்ப எல்லாம் பெரிய பெரிய இண்டிபெண்டன்ட் வீடா இருக்கும், எல்லாம் தனித்தனி வீடா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க போயிருக்கோம். அப்போ போகும்போது ஒரு வீட்டுல வந்து 2 வயசானவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அதான் ஒரு 70 வயசு இருக்கும். அந்த பொண்ணுக்கு, அம்மாவுக்கு 50 வயசு இருக்கும். ஒரு சின்ன பையனுக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும் பையன். அந்த பையனுக்கு வந்து மூளை வளர்ச்சி இல்லாத பையன். அவங்க வந்து அந்த சென்சஸ் எடுக்கும் போது எல்லாமே உட்கார வச்சாங்க. உள்ள அவ்வளவு எங்களை கூப்பிட்டு உள்ளவே கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஏரியான்னு வச்சுங்களேன், கதவை மூடிக்கிட்டு யாரும் வெளியவே வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஏரியால அவங்க கூப்பிட்டு உள்ள எல்லாம் உட்கார வச்சு எங்க கிட்ட பேசிட்டு எல்லாம் அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்த பின்னர் சொல்றாங்க, எங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, எங்க அம்மா எவ்வளவு நாள் இருப்பாங்களோ தெரியாது, என் பையனை வச்சு நான் தான் இருக்கிறேன், ஹஸ்பண்ட் கிடையாது, இப்போ குழந்தை இந்த மாதிரி இருக்கிறானே விட்டு போயிட்டாரு அவரு, எனக்கு எங்க அம்மா போயிடுவாங்க, நான் இருக்கிற வரைக்கும் அந்த பையனை பாத்துக்குவேன். ஒண்ணு அந்த பையன் முன்னாடியே போயிட்டானா நல்லா இருக்கும். ஆனா நான் எனக்கு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இந்த பையன் கதி என்ன அப்படின்றத நான் நினைச்சு நான் ஒரு நாளா வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க. அது வந்து இன்னுமே நினைவுல இருக்கு எனக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க பசங்க. எங்க வர்மா சென்டருக்கு நாங்க அடிக்கடி பார்ப்போம் இந்த மாதிரி பசங்கள் எல்லாம். ஒரு பையன்ட்ட நான் எல்லாம் அடியே வாங்கியிருக்கேன். அவனுக்கு தெரியாது இல்லையா, அவன் பாட்டி டமால் டிமில் அடிச்சிருவான். நாங்கெல்லாம் கேர்ஃபுல்லா தான் இருப்போம் இந்த மாதிரி பசங்கள்ட்ட. அப்பயும் ஒரு பையன்ட்ட. ஆனா ரொம்ப சிறப்புமா மாலதி, ரொம்ப அழகா இருந்தது, நல்ல சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துகள்மா. கல்யாணி மேடம் வாங்க. நான் இப்போ ஒண்ணுதான் சொல்ல போறேன், அதுக்கப்புறம் பேச வரேன். நான் வந்து இதுல நம்ம சோமவல்லியப்பன் சார் தீர்காயுசு இருக்கு இல்லைங்களா, அந்த நூல்ல வந்து ஒரு கதை எழுதியிருப்பார் எழுத்தாளரை பத்தி. அதை நம்ம வாசிச்சிட்டோமான்னு தெரியல, சேவாக்கு தான் தெரியணும். கதை பேரு தீர்காயுசு தான் கதை பேரு. சொன்ன மாதிரி ஞாபகம், தீர்காயுசு எழுத்தாளர்து. எனக்கு அதாவது வந்து அதுல அப்படிதான் அந்த அவர் எழுத்தாளர், அவர் நல்லா இதா இருப்பாரு, அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாத போகும், அந்த மாதிரி அதை பத்தி எழுதி. இதுவும் அதுவும் வேறதான் கதை.
ஆமா, பட் அதுவே பஸ்ல தான் வந்தாங்க கொண்டாங்கன்னு நம்ம பேசணுமே. அந்த ஒருத்தர் பஸ்ல வருவாரு, இந்த மாலை வாங்கிட்டு டாபிக் வருவாரு. பேசினது அது வந்து அவர் வந்து ஃபேமஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தாரு. ஆமா சார், என்ன பேசினாலும் ஆனா இந்த கதை இப்ப அமுதம்மா சொன்ன மாதிரி அந்த பொண்ணு உள்ள சிரிக்கிறதுங்கிற சீன் வந்து நல்லா எங்களுக்கு இது இருக்கு. ஆனா இது வந்து ரிலேட்டட் டு சோமவல்லியப்பன் சார் கதை, அதை மட்டும் அதை சொல்றேன், அவ்வளவுதான் சார். தெரியல, கேட்டுருவோம். இல்ல தீர்காயுசுல இருக்கு அது அந்த கதை இருக்குன்றது தெரியும். எழுத்தாளர்ன்ற கதை நம்ம பேசிட்டோம். அது வந்து இவர் சேவாதான் சொன்னாங்க. அத வாங்க வினயன் சார் பேசுங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா. இது மாதிரி கதையில நீங்க ஈஸியா சொல்லலாமே, இதுக்கு 7 மாதம் தேவையில்லைம்மா. ஏதாவது வாங்க தொடர்ந்து சொல்லுங்க. இந்த கதைகள் சொல்றது நல்லா சொன்னீங்க. 2-3 இது எனக்கு அந்த சில இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருடைய எழுத்து நட பிரியாது இருக்கிறது சிறுநீர் மட்டும்தான், பிரியாம அது பாடுபடுத்துது அப்படிங்கிறது நல்ல வார்த்தை. அப்புறம் யார் யார்கிட்டையும் வாங்கினது இங்க யார் யார்கிட்டையும் அது வெளிப்படுதுங்கிறது தான் நிறைய நேரங்கள்ல. இப்பவே நம்ம எதிரையோ ஒரு இடத்துல ஒரு மனசு நல்லா இல்லாட்டி வேற ஒருத்தர் மேல எரிஞ்சு விழுந்துடுறோம். அப்ப எங்கெங்கயோ வாங்கினது எங்கெங்கயோ அது டெலிவர் பண்றவங்கிறது அது ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. அப்புறம் அந்த அடி என்னோட நம்மை சுற்றியே உள்ளவர்களை சிரிக்க வைக்கிறது தான் முக்கியமே. ஊரையெல்லாம் சிரிக்க வச்சேன், நம்மளை சுற்றி இருக்கவங்களை சிரிக்க வைக்கல. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நல்ல மனுஷன்னு கலைஞர், நல்ல கலைஞர்னு பேர் வாங்குறத விடவும் நல்ல மனுஷன்னு பேர் வாங்குறது நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, உங்களை பாராட்டி வாழ்த்துறேன். நன்றி நன்றி சார், நன்றி. செல்லகுமார் சார் வாங்க. வணக்கம் மேடம், ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. எனக்கு கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து கதை கேட்டு தான் தூங்குவேன் இன்ன வரைக்கும். பட் இந்த மாதிரி கதை கேட்குறது எனக்கு இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் அவர் சிவகுமார் சார் சொல்லியிருந்தப்போ கேட்டிருந்தோம், அதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் இதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட கிண்டல் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் பேசுகிற விஷயங்கள் வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு பாடுபடுத்துன்றது இதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நடந்தது. ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான், அது ஜஸ்ட் கேஷுவலாக சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்களை வந்து பிரித்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 5 to 6 இயர்ஸ் கிட்ட அவங்க எங்களோட வந்து கனெக்டே கிடையாது. ஏன்னாக்கா அதுக்கப்புறமா கேட்கும்பொழுது தான், இல்லை நீங்கள் அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. ஸோ சின்ன வார்த்தைகள் தான், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பட் அது நாங்கள் சொல்லக்கூடியது சும்மா கேஷுவலாக இப்போ பேசுகிறோம், இப்போ பேசும்பொழுது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிடுறோம். பட் அந்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை காயப்படுத்துன்றது இந்த கதையிலும் சொல்லும் பொழுது அது உண்மையான ஒரு விஷயம்தான் அது. பட் அந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் எங்களுக்கு நடந்திருக்கிறது. அது 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 கூடவே இதையும் கனெக்ட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சி மேம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி நன்றி சார். நீங்க சொல்ற மாதிரி பேத்தி வந்துட்டா, அதான் என்னால மேற்கொண்டு எதுவும் சொல்ல முடியும். நீங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் வந்து நம்ம பலரை காயப்படுத்தி இருக்கிறோன்றது அவங்க சொல்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. தெரியாது அதுதான் சார். தெரிஞ்சிருந்தா மன்னிப்பு சொல்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம காமெடியா சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம், பலருக்கு காயப்பட்டு இருக்கோம். பட் அவங்க வந்து நம்ம கிட்ட அந்த தொடர்பு துண்டிச்சிருப்பாங்க. ஆனா இதுக்காக தான் துண்டிச்சாங்களான்றது நமக்கு தெரியாது சில நேரங்கள்ல. அது வந்து மனசுல ஒண்ணும் இல்லைன்னா நீங்க சொல்றது தவறுன்னு எதிர்க்க சொல்லிடணும், அப்பதான் அதுக்கு தெளிவு கிடைக்கும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பாது நான் காயப்பட்டேன் அப்படின்னா அதை வந்து நம்ம சொல்லிட்டேன்னு வச்சுங்க, அப்ப சொல்லும் போது அதுக்குரிய விளக்கமோ இல்ல மன்னிப்பு கேட்கிறதோ நம்ம அதை எது பண்ணலாம். அதை சொல்லலைன்னா அப்புறம் அது காலங்காலமா நம்ம உறவு அப்படிதான் பிரிஞ்சிருப்போம். இது நடக்கிறதா. மகிழ்ச்சி, பார்ப்போம் சார். நன்றி. அமுதா மேடம் எதை கேட்கிறாங்க, வாங்க மேடம். நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி அப்படின்னு வள்ளுவர் ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. விளையாட்டுக்கு கூட ஒருத்தரை
இழிவாகவோ அவங்க மனசு காயப்படும்படியோ நீ பேசிடாத. சில பேர் சொல்லுவாங்க, உயரம் கம்மியா இருக்கிறவங்கள ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஆனா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கிறது தெரியாது. கல்யாணியம் இல்லை இது. இது நான் சின்ன பிள்ளையில இருந்து நிறைய பேரை பார்த்துக்கிட்டே வரேன். அதை பத்தி நான் ரொம்ப வருத்தப்பட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். அது அவங்களோட தவறு கிடையாது. தோற்றத்தை வச்சு கேலி பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இயல்பாவே நம்ம பண்ணிட்டு போவோம். அவங்க பேசுற வார்த்தைகளை வச்சு சொல்றது, தோற்றத்தை வச்சு சொல்றது, அவங்க செய்கையை வச்சு சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாதாரணமா போற போக்குல சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கறத நாம நினைக்கிறதே கிடையாது. எங்க ஸ்கூல்லயே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் ரொம்ப எல்லார்கிட்டையும் சொன்னதில்ல, ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க கிட்ட சொல்வேன், இப்படி அவங்கள சொல்றீங்களே அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா, ஐயய்ய அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா, அவங்க எல்லாத்தையும் விளையாட்டாதான் எடுத்துக்குவாங்க, அவங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அது கஷ்டமா இருக்கும். நான் அதனால வள்ளுவரோட அந்த பாடலை நான் நடத்தும் போது என்னோட வகுப்புல பிள்ளைங்களுக்கு திரும்ப திரும்ப அதை பத்தி நான் வலியுறுத்தி சொன்னேன். விளையாட்டுக்கு கூட அடுத்தவங்க மனச கஷ்டப்படுத்தாத, சும்மா நான் ஒரு ஜோக்குக்கு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லாதேன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுதான் என்னோட நினைவுக்கு இப்ப வருது. ஏதோ ஒரு வார்த்தை கூட நம்மள இந்த மாதிரி பிரிச்சு வைக்குது அப்படிங்கிறது உண்மைதான். அது எனக்குமே நிகழ்ந்திருக்குது. அது நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒண்ணுதான் சார். இல்லம்மா, அது ரொம்ப பெருசா எதுவும் சொல்றதா கூட இருக்காது. ஆமா சும்மா சகஜமா பேசக்கூடியது. பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தவறுதலா வாய் தவறி ஒரு சில நேரங்கள்ல சும்மா கேஷுவலா சொல்லக்கூடிய விஷயங்களே அதுவே இல்ல பாத்தீங்கன்னா பெருங்காயத்தை உண்டாக்குதுன்றது அது ஆல்ரெடி நடந்திருக்கு. பட் இங்க கதையில இவங்க சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் அது உணர்ச்சி பூர்வமா அதை கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கனெக்டா ஒரு ஒரு மாதிரி டச்சா இருந்தது. அது அதனாலதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமா. சார் அதாவது ஒரு பல சொட்டு நேரங்கள்ல எலுமிச்சம்பழ சாரா இருந்தாலும் பால்ல பட்டா அவ்வளவும் தெரிஞ்சுதானே சார் போயிடுது. அப்படிதான் லைஃபுமே. இது சார் பல நேரங்கள்ல நம்ம நம்ம பேசுறது தப்புன்ற மாதிரிலாம் தெரியவே தெரியாது. நம்ம தப்பாவும் பேசியிருக்க மாட்டோம், தப்பாவும் பேசல. இருக்காது. ஆனா அதை உள்வாங்குறாங்க இல்லையா, அவங்களோட மனநிலை நமக்கு தெரியாது. யார் எந்த மனநிலையில இருப்பாங்கன்றது தெரியாது. ஒரு சிலருக்கு அதை சின்ன காயத்து சின்ன செயலை கூட ரொம்ப பெருசா எடுத்துக்கின்னு அவங்க வீண் கற்பனை பண்ணி அவங்களே கற்பனை பண்ணி அவங்களே இப்படி சொல்றாங்களா, அது அந்த மாதிரி நம்ம துளி கூட நினைச்சிருக்க மாட்டோம். ஆனா அவங்க நினைக்கிறது ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்மள பெரிய உள்ளுக்குள்ள நிறைய பில்டப் பண்ணி அவங்க பெரிய இது பண்ணிருப்பாங்க. அது எப்போ தெரியும்னா நம்ம பேசினாதான் தெரியும், பேசலன்னா தெரியாது. அது ஒரு சிலர் நம்மனா பேசக்கூடாது இதோட முடிவு பண்ணிடுறாங்களா, அது தவறு நம்ம மேல இல்ல அவங்க மேலதான். அதனால வருத்தப்படாதீங்க. இல்ல சார், பேசுறதான்னு சொல்றீங்க, பேசினாலும் அவாய்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க இதனாலதான் அவாய்ட் நம்ம பண்றாங்கன்னு பேசுறது இல்ல, நமக்கு தெரியும். நம்ம பேசுறது சொல்ல வரல, அவங்க காயப்பட்டவங்க நீங்க சொல்றது இல்ல தப்பு. இப்போ காயப்பட்டவங்க கிட்ட கூட நம்ம பேசணும்னாலும் அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. அவங்க பேசுறதை அவாய்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க அதனாலதான் காயப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அது சொல்லுவாங்க. அப்படித்தானே சொல்லியிருக்காரு ஆசிரியர். இவர் அப்படித்தானே சொல்லியிருக்காரு. அவர் பேசிட்டே விளையாடிட்டே இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டு கம்மிட்டு இருந்தாரு. ஆனா அவரு அதுக்கப்புறமா அவரு வெளியில போயிட்டு அந்த சம்பவம் எல்லாம் செஞ்சுட்டாருன்னு சொல்றாரு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா சார், அதாவது என்ன நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு காயப்பட்டுச்சு, எனக்கு வலிக்குதுன்னு வச்சுங்களேன், நான் ஸ்ட்ரைட்டாவே நீங்க பேசுறது தப்பு சார், எனக்கு இது வலிக்குதுன்னு நான் சொல்லிட்டேன்னா அது அங்க ஒரு அது அங்க ஒரு எதனால நீங்க சொன்னீங்கன்றது உண்மையாவே நீங்க சொல்றது எனக்கு காயப்பட்டிருந்தா கூட நீங்க மன்னிப்பு கேட்டா கூட அந்த விஷயம் முடிஞ்சிச்சு, அன்னையோட முடிச்சு. அதை சொல்ற தைரியம் இருக்கணும் நமக்குன்ற. நம்ம கோச்சிக்குன்னு போறது ஒரு பிரயோஜனமே கிடையாது. எடுத்து சொல்றதுக்கு தைரியம் இருக்கலாம். நீங்க சொல்றது தப்புங்க, என்னால ஏத்துக்க முடியலங்கன்னு தைரியமா சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க கோச்சிட்டு போறதுன்றது நியாயம். சும்மாவே ஒண்ணும் சொல்லாத கொள்ளாத நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னு நினைச்சிட்டு நாம தப்பே சொல்லியிருக்க மாட்டோம். அது அந்த புரிதல்ன்றது பிறருக்கு இருக்காது. அந்த மாதிரி ஆளுங்க கூட இல்லாதது நல்லது. விடுங்க சார். எனிவே மாலதி ரொம்ப அழகா இருந்தது. நல்லா, அதாவது நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. சொல்ற விதம், அந்த ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க அழுத்தம் கொடுத்தீங்க. அவருடைய வருத்தங்கள் அந்த இது அந்த ஒவ்வொரு வார்த்தையிலயும் அந்த துணிச்சது, அந்த வலி, அந்த மாதிரி சொன்னீங்க. அதே சமயம் அவர் அந்த ரசிகன் கேட்கும் போது உங்களுடைய கேள்வி கேட்ட விதமே
அதுல அவர் புரிஞ்சுக்க விரும்புற ஒரு துணி இருந்தது. அதுல அந்த துணிகள் நீங்க வந்து வித்தியாசப்படுத்தி சொன்னது நல்லா இருந்ததுப்பா. அது அப்புறம் கதைக்குள்ள போனோம்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, அவரு வந்து பாதிக்கப்பட்டாருன்னு சொல்றோம் இல்லையா? சின்னதுல பாதிக்கப்பட்டா பொதுவா இப்ப நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா மத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லைங்களா? நம்ம ஒரு இது கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னா திரும்ப நம்ம வந்து நம்ம அந்த இடத்துல கஷ்டப்பட்டோம், நமக்கு அந்த ஆள் சொன்னப்ப எப்படி வலிச்சுது, திரும்ப நம்ம அந்த வலியை ஒன்னொருத்தருக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைப்போம். அந்த இடத்துலயே கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா உதைக்குது. அவர் வந்து தனக்கு பட்ட வலியெல்லாம் கொண்டுட்டு வந்து மத்தவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ அது வந்து எதோட நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, அந்த பொண்ணும் வந்து சைக்கலாஜிக்கலி ஷீஸ் ஆல்சோ, அவங்களும் வந்து கொஞ்சம் சித்தம் வந்து சரியில்லாம இருக்கிறதுனால, இது வேற தமிழ்ல பேசணுமே, அதனால அது கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு எனக்கு. ஏன்னா இப்ப நான் வந்து எனக்கு ஒரு வலி இருந்தது அப்படின்னா நான் திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த வலி உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் நான் யோசிப்பேன் நானு, இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் இல்லப்பா, நிறைய பேர் அப்படி கிடையாது. நிறைய பேர் நாட்டுல 90% அப்படிதான் இருக்கிறாங்க, 10% தான் நம்ம சிந்திக்கிறாங்க. இல்லப்பா, அப்படி இல்ல மாலத்தி, நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அந்த 10% தான் வந்து இப்ப நம்ம இறையன்பு IAS கூட அவர் சொல்லியிருந்தாரு இல்லைங்களா, ஊடகங்கள் வந்து எதை பெருசுப்படுத்தி காமிக்கணுமோ அதை வந்து நல்லா காமிங்கன்னு சொல்லி. இப்ப அந்த 10% தான் ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி இருக்கு. அதைத்தான் அப்படியே நம்ம பெருசுப்படுத்தி பூதாகரமா காமிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி தெரியுது. நிறைய பேர் நல்லவங்க தான் இருக்காங்க. இப்ப நம்மளே இங்க ஒரு 20-30 பேர் இருக்கோம் அப்படின்னாக்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசிக்கிறோம், மனசு இது பண்ண வேண்டாம்னு தானே பேசிக்கிறோம், இல்லைங்களா? நம்ம நிறைய பேர் நல்லவங்களா தான் இருக்காங்க. ஒண்ணு மேபி போட்டி போடுற இடத்துல வேணா அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்காக, இப்போ நான் பிக் பாஸ்ல கூட சொல்லுவேன் நான், இந்த பாரு அவங்க தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க போட்டி போடுறப்போ அந்த இடத்துல அவங்க செய்வாங்களா இருக்கும். அதே இது அவங்க வெளியில இருக்கிற எல்லா இடங்கள்லயும் அவங்க கெட்டவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அது அப்புறம் வந்து அந்த இது நல்லா இருந்தது நீங்க சொன்னது. அந்த தெரிஞ்சவங்க வந்து கம்மியா தான் வருவாங்க, என்னுடைய தெரியாதவங்க தான் நிறைய வருவாங்க அப்படின்னு. இத்தனைக்கும் அவர் வந்து எல்லாம் பெரிய நடிகரா தான் இருந்திருக்காரு, இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அவரே தன்னை தள்ளிக்கிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு அப்படி யோசிக்கும் போது இப்ப வந்து நிறைய கதாநாயகர்கள் பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அவங்க படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து நடிக்கும் போது ஒரு 4 படம் அப்படி கூட வருஷத்துக்கு கொடுப்பாங்க. ஆனா போக போக கம்மி பண்ணிக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு படம் தான் செய்வேன் அந்த மாதிரின்னு சொல்ல. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், இந்த 4 படம் நடிச்சேன் ஏன்னா என்னோட குவாலிட்டி போயிடும். இங்க குவாலிட்டி போச்சுன்னா யாரும் பார்க்க போறது இல்லை. அதனால அவங்களும் வந்து அப்படி கம்மி பண்ணி கொண்டு வந்துக்கிறாங்க. அதே சமயம் அவங்கள நிலைநிறுத்திக்கிறாங்க. பொருளாதாரத்துல வந்து அவங்க யாருக்கும் உதவி பண்றதுங்கிறது வேற பக்கம், அவங்கள நிலைநிறுத்திக்கிறாங்க. நிறைய கொண்டு போய் இருக்கிறதெல்லாம் கொண்டு கொட்டிட்டு திருப்ப அதுல இருந்து நஷ்டத்தை எடுத்துட்டு வர்றதில்ல. அந்த மாதிரி நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. நம்ம இவங்களை எல்லாம் விடுங்கப்பா, நம்ம வந்து வஉசிக்கு போயிருவோம். அவர் வந்து நல்லது தானே பண்ணாரு, கடைசியில அவர் என்ன நிலைமையில நின்னாரு இல்லையா? அங்க வரைக்கும் போற மாதிரிதான் இருக்கு. நம்ம நல்லது செய்யறோம். அவரே அப்படிதான் இருந்தாருங்கிறப்போ இவரு வந்து கிண்டல் பண்ணதெல்லாம் ஆக்சுவலா ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேன் நான், என்னை பொறுத்த வரைக்கும். நான் இப்பவும் கிண்டல் பண்ணிட்டே தான் இருக்கேன். அதுவும் இல்லாம எனக்கு சின்னதுல இருந்து அதே தான் பழக்கம். எனக்கு வந்து கிண்டல் பண்ணா எனக்கு அது பொருட்டாவே நினைச்சுக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படி என்ன ஒரு காயப்படுத்துற மாதிரி சொல்றீங்கன்னு இருக்காது. ஏன்னா எனக்கு அதுலயே பழகி வந்துட்டேன் நான் அந்த மாதிரி. ஆனா இன்னொரு விஷயம், இன்னொன்னு வந்து இப்ப வினயதிதான் சார் சொன்னாரு, வெளியில இருக்கிறவங்க எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டாங்க. அதே இது வந்து இங்க திருப்ப வந்து வீட்டுல இருக்கிறவங்கள அவர் சிரிக்க வைக்காத விட்டுட்டாருன்னு. அது வந்து நடைமுறையில வந்து சாத்தியமே கிடையாது. ஏன்னா இப்ப வெளியில அவரு ஏதாவது நகைச்சுவை சொன்னா அவங்க சிரிக்கிறாங்கிறது வேற. அதே நகைச்சுவையை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்க 4 பேர்த்துட்டு சொன்னா சரிதான் போயிட்டே தான் இருப்பாங்க வீட்டுல இருக்கிறவங்க. அது மாதிரிதான் நிறைய இடத்துல நடக்கும். அந்த நகைச்சுவையை கொண்டு வந்து அவர் வீட்டுல சொல்லியிருந்தாலும் யாரும் கேட்டிருக்க போறது இல்ல. அவர் அங்க அந்த நகைச்சுவையை தூக்கி எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு வந்து இவர் உள்ள வந்து வேற மாதிரி இருந்திருந்தா வேணா அவரை ஒத்துட்டு இருந்திருப்பாங்களா என்னவோ தெரியல. அப்படி சொல்லல, நம்ம வந்து சினிமால நகைச்சுவைன்ற பேர்ல எல்லாரையும் சிரிக்க வைக்கிறோம். ஆனா நம்ம வீட்டுல வந்து சுத்தமா வந்து வீட்டுல யாருமே வந்து நீ என்ன பேச கூட மாட்டாங்க, சிரிக்க கூட வேண்டாம். எல்லார்கிட்டயும் வந்து ஒரு சுமூகமான ஒரு பேச்சு கூட இருக்காது. அதைதான் சொல்ல வர்றாரு அவர். அவ்வளோ பெரிய சினிமான்ற போர்வையில அவ்வளோ மக்களை நான் சிரிக்க வச்சேன். ஆனா நான் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள நம்ம வந்து அனுசரிச்சு வச்சுட்டு இருக்கலாம்ல, அதைதான் சொல்றாரு.
ஆனா அவர் கேட்ட இடங்கள் நீங்க சொன்னீங்கல்லப்பா, அந்த ஏர்போர்ட்ல போய் அந்த நடிகரை கேட்டாரு அப்படின்னு. அது அவரோட இத போய் சொல்லிட்டு வந்தாரு. அதாவது வந்து ஏன் நீ வந்து இல்லையா? அது வந்து ஆமா இவர் ஏதோ சொல்ல போக அவர் வந்து படத்துல இருந்து காலி பண்ணி விட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல போய் அவர் சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்படிதான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா அதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த கிண்டலுங்கிறது வந்து சின்னதுல இருந்தே எனக்கு வந்து இல்ல யாரு அது வந்து அவர் சொல்லியிருக்க மாட்டார். நடிகர் வந்து சொன்னது கிடையாது. பெரிய நடிகர் சொன்னது கிடையாது. இவரா போய் ஒரு இட்டு கட்டி நீங்க இந்த மாதிரி ஒரு விரதம் பண்ணிருக்கீங்க, அதை பண்ணிட்டு வந்துருங்க. அது இந்த படத்தோட காசிக்கு போனா எதுனா ஒண்ணு விட்டு வந்துடுற மாதிரி நீங்க அந்த ஊருக்கு போயிட்டு நீங்க இதோட நான் நடிக்கவே மாட்டேன்ற விரதத்தை வந்துருங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுதான் இல்ல அந்த பைஜாமாவுமே அவரு வந்து மீன் பண்ணது அந்த உடைய எல்லா இதுலயும் நீங்க வந்து பைஜாமா போட்டுட்டு நடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த பைஜாமா இல்லாம நடிங்கன்னு சொன்னது. ஆனா அது வந்து வேற பொருள் அந்த ஆள் எடுத்துட்டு போயிட்டாரு. இவர் என்ன பேட்டியா கொடுத்தாரு, பைஜாமா இல்லாம அந்த ஆள் நடிக்கணும்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்திருந்தா கூட நம்ம சொல்லலாம். நேர்முகமா அந்த ஆள் கிட்டதான் அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இது இல்லாம வேற இது மாதிரி நடிங்கள, அது நம்ம ஒரு போட்டியா வச்சுக்குவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவரு வந்து ஒரு ஆரோக்கியமான விதத்துலதான் சொல்லியிருக்காரு. அது வேற விதமா ஆனா போயிடுச்சு. ஒரு சினிமா துறையை பொறுத்த பின்னரு ஒருத்தர் வந்து நல்லா டாப்ல இருக்கிறாங்களா, அவங்க என்ன சொல்றாங்களோ அததான் எல்லாருமே கேட்பாங்க. மத்தவங்க சொல்றது வேற யாரும் வழி கேட்க இல்ல. மாட்டாங்க. வேற வழியே கிடையாது. நான் இது சொன்னேன்னா நீ இதுதான் செய்யணும், இந்த ஷாட் வச்சா இந்த ஷாட் தான் எடுக்கணும், இந்த சீனை எடுனா எடுத்துதான் ஆகணும், இந்த பாட்டு ஓகேனா ஓகே. அதுதான் அது அவங்க அததான் கேட்பாங்கன்றதுதான் அந்த இடத்துல சொல்ல வர. ஆமாப்பா, கண்டிப்பா அது ரொம்ப அதாதான் இருக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு மனசை பாதிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சினிமாக்காரங்க பண்றது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ஒரு ஹிந்தி படத்துல காமிச்சிருப்பாங்க. அதாவது இந்த சைடு ஆக்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்க, இந்த சைடு ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்கள வந்து இப்ப வந்து ஒரு இந்த சீன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரேப் சீன் வருது அப்படின்னா அத வந்து ஹீரோயினை வந்து ரேப் பண்ற மாதிரி வில்லன் வர மாதிரி இருந்தா சீன் வேற மாதிரி இருக்குங்களாம். அதே சமயம் வேற ஒரு சைடு ஆக்டரை வந்து இது பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க வந்து சீனே வேற மாதிரி இருக்குமா, அந்த சைடு ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப காயப்படுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி படத்துல வரும், அந்த சீனே வரும், அதுல ரொம்ப காயப்படுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதை வந்து நம்ம வந்து போய் இவங்க போய் அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போனா அடுத்த படத்துல இருந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரிதான் ஆயிருது. அதுதான் எல்லா துறையிலயும் தானே இது இருக்குது. நம்ம தப்ப என்னைக்கு தட்டியே கேட்க முடியாது. தப்ப தட்டி கேட்டாலே அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்கல்ல, அது வந்து நடக்காது. தப்ப தட்டி கேட்டா நீ அவ்வளவுதான். சார் கூட அடிக்கடி நியாயமா நடந்துக்குங்க, டக்குன்னு நான் எல்லாத்தையும் நான் கேட்டுருவேன் கொன்றுவேன்னு சொல்லிட்டு அவர் இப்ப சொல்லலாம் அதை வந்து. ஆனா அதுல அவர் எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சாருன்றது நான் பக்கத்துல நின்று பார்த்தவன். அவருக்கு கரெக்டா தெரிஞ்ச விஷயங்கள் மத்தவங்களுக்கு தப்பா தெரிஞ்சது ஒரு கட்டத்துல இல்லையா. நம்ம வந்து ஊரோட ஒத்து வாழ்ந்துட்டோம். இல்லப்பா அது கரெக்ட் தான். அது இல்லப்பா, நம்ம ஊரோட ஒத்து வாழ்றது கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு நீ எல்லா நேரத்திலயும் நீங்க ஊரோடயே ஒத்து வாழ்ந்துட்டே இருந்தீங்கன்னா அப்ப நம்ம எப்பதான் வாழ்றதுன்னு இருக்கு இல்லையா வாழ ஒரு முடியாது. கேள்வி. அதுதான் கரெக்ட் தான். ஏதோ அதுதான் ஒண்ணு முடிவு பண்ணணும். இப்ப இந்த ஆள் வந்து அவர் வாழ்ந்தாரு அப்படின்னா காயப்படுத்தினாருன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த பைஜாமா இது தப்பு இல்லைங்கிறேன் நானு. அதே மாதிரி அந்த இன்னொரு படத்துல இருந்து இவரை வந்து நீக்கிட்டாரு அப்படிங்கறதுனால இவரு போய் விமான நிலையத்துல கேட்டுட்டு வந்தாரு. இன்னொன்னு என்னப்பா சொன்னீங்க, ஏதோ இன்னொன்னு சொன்னீங்க. பொண்ணு கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு சொன்னாரு. இல்ல சினிமா நடிகை வந்து கல்யாணம் பண்ணிக்கினாங்கல்ல, அது வந்து ரொம்ப தப்பு. அது வந்து ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு. அது ஓகே. அந்த இடத்துலயே வந்து அவர் திருப்ப அவங்க வரலன்னா கூட இவரே போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்திருக்கணும். அப்போ அந்த மாதிரி தப்புங்கிறத உணரவாது தெரிஞ்சிருக்கணும். மத்தபடி இவர் உட்காந்து புலம்பிட்டு யார் நல்லவங்களுக்கு வந்து சிறுநீரகத்துக்கு பிரச்சனையே வந்தது இல்லையா, எத்தனை பேத்துக்கு உடம்பு செல்லாத படுத்திருக்காங்க. நல்லது எவ்வளவு கோடி கோடியா கொட்டி கொடுத்தவங்க எல்லாமே படுத்து அவஸ்தைப்பட்டிருக்காங்க. இவருக்கு வந்து மனசுல அந்த மாதிரி இருக்கு. அது இவர் அப்படி நினைச்சுக்கவும் அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நானு. கரெக்ட் தான். அவரு கதை தான்ப்பா எழுதியிருக்கிறாரு. இல்ல இல்ல, நானும் கதையத்தான் டிஸ்கஸ் பண்றேன். இல்ல அதாவது எனக்கு இப்படிதான் குண்டக்கம் மண்டக்கம் பின்னூட்டமே கதை மாதிரியா இருக்குது. ஆமா ஆமா அதுதான். இல்ல அது ஏன் அப்படி நம்ம தப்பா நினைக்கணுங்கிறேன் நானு. இப்போ ஒருத்தங்க வந்து அவர் வந்து 200 ரூபாய்க்கு வந்து கொடுத்ததுக்கு பேசினாரு, அது அந்த மாதிரி. இப்ப நம்ம வந்து நான் நிறைய அந்த மாதிரி நான் பாத்திருக்கேன். நான் இப்ப நான் பார்த்தப்ப வந்து திருப்ப அதை நான் வந்து உங்களுக்கு செய்யணும் அப்படின்ட்டு வரல. நான் அந்த மாதிரி தோணாது, எல்லாருக்கும் அந்த மாதிரி தோணாது. ஒரு சிலருக்கு தோணும்பா, ஒரு சிலர் அந்த மாதிரி கண்ணிங்கா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆமாப்பா, அவங்கள எல்லாத்தையும் நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் இதுல போட்டுருவோம். நம்ம படங்கள்ல வருது இல்ல, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவன் கஷ்டப்பட்டவன் தான் அவன் சீரியல் கில்லரா வருவான்.
முக்காவாசி அந்த மாதிரி வரப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அதே இதைதான் நான் சொல்றேன். நான் இப்ப இவர் வந்து இந்த மாதிரி அதை கொண்டுட்டு வந்து நம்ம கஷ்டப்பட்டதை கொண்டு வந்து இப்படி போடணும் அப்படின்னு நினைக்கும் போதே அவர் அந்த சைக்கலாஜிக்கல் இதுக்குள்ள போயிடுறாரு. ஜோக்கர்னு ஒரு படம் வந்தது இல்ல, ஜோக்கர் படம் வந்தது, அதுதானே அந்த பையனை வந்து எல்லாருமே அந்த பாடி கிண்டல் ஷேவிங் பண்ணுவாங்க. ஒரு காரணத்துக்கு தான் அவன் வந்து அந்த மாதிரி பழி வாங்க ஆரம்பிக்கிறான். அதுதான். ஆமா, அதையே உத்வேகமா எடுத்துட்டு வர்றவங்க எத்தனை பேர் இருக்காங்கல்ல. இப்ப நீ என்ன இப்படி சொல்றியாடா, நான் முன்னுக்கு வந்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி வர்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? இப்ப அது நான் எதோட கனெக்ட் பண்றேன்னா அந்த பொண்ணு பாருங்க உடம்பு அவங்களும் வந்து சைக்கலாஜிக்கலா ஷீ இஸ் அஃபெக்டட் இல்ல. நீங்க தான் இப்போ நம்ம கதையை எல்லாம் நல்லா அலசிட்டோம். நீங்க வைரமுத்து சார் கிட்ட நீங்க பேசும்போது கேளுங்க. அவர்கிட்ட ஏன்பா இதெல்லாம் போய் கேட்க போறான் அவருக்கும். சார் பொதுவாகவே இந்த கதையில 10 நிமிஷம் 15 நிமிஷம் கதையா இருந்தாலும் பாடம் நிறைய இருக்கு. இது எல்லோருடைய வாழ்வியல கொள்ளக்கூடிய ஒரு கதையை அழகா சொல்லியிருக்கிறார் வைரமுத்து. நமக்கு ஒரு படிப்பினை. நிறைய குடும்பங்கள்ல அறியாத ரீதியில ஒரு பழக்கத்தை சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி புண்பட்ட கதையெல்லாம் செல்வகுமார் சார் சொன்ன மாதிரி நிறைய குடும்பங்கள் அது மாதிரி ஏற்பட்டிருக்கலாம். நம்ம தமாசா நினைச்சது வந்து அவங்களுக்கு சீரியஸா எடுத்திருக்கலாம். இது நடந்திருக்குது. பொதுவாகவே பழக்கங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃப்ரேஸை சிரிச்சுக்கிட்டே ஆரம்பின்னு தான் சொல்றாங்க. முகத்தை பார்க்கும்போது ஒரு புன்னகைச்சாலே அது சரியா வந்துடும். அதுக்காக வேண்டி சீரியஸா இருக்குன்னு அவசியம் இல்லை. இவர் கதைகளையும் சிரிப்பை வச்சுக்கிட்டு வாழ்க்கையிலையும் சிரிப்புத்தனமா நடந்ததுனால தான் அந்த கதையோட வேதனை அந்த ஓட்டம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அது நமக்கு ஒரு பெரிய படிப்பினை. எந்தெந்த இடங்கள்ல சிரிக்கணும், எந்தெந்த இடங்கள்ல சிரிக்கக்கூடாது, எந்தெந்த இடங்கள்ல வார்த்தையில ஹர்ட் பண்ணுங்கிறத பாடம் இதுக்கு போகிறோம், இந்த வயசுல போகிறோம் நம்ம கற்க வேண்டிய சூழ்நிலை இதோட கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் எப்பவுமே ஜோவில்லாவே நான் பல விஷயங்களை கதையில சொல்லுவேன். எங்க அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணும்போது, நான் இங்கே வெளிநாட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க உயிரோடு இருக்கும்போது ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நான் வந்து இந்த சீரியல்லாம் பார்க்க மாட்டேன். எங்க அம்மாவுக்கு எடுத்துட்டு நல்லா இருக்கலாமா கேட்டுட்டு, என்னம்மா அந்த சீரியல் அவனை அந்த பிள்ளைய விட்டுட்டு ஓடிட்டானம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சிரிச்சிருவாங்க உடனே. ஏன்பா நீ அங்கேருந்து பாத்தியாத? நான் பாக்குறது இல்லை. ஆனா அவங்க ஒரு 2 வார்த்தை சொல்லும்போது சிரிக்கும் போது நமக்கு உள்ளமெல்லாம் அப்படி குளிந்துரும். இப்படித்தான் எடுத்து எடுத்து அம்மாட்ட பேசிட்டு அப்புறம் மற்ற விஷயங்கள் பேசுறது. இப்ப இவருடைய கதையாசிரியர் வைரமுத்து சார் சொன்னது அவரு வாழ்வியல கூட கண்டக்ட் பண்ணியிருக்கலாம், ஒரு இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். இப்போ ஜோவிலா சொல்றா இருந்தா ஒரு ஸ்கூலுக்கு ஒரு நாத்திகன் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு வந்து கடவுள் இல்லைங்கிற பேரை வச்சிருந்துருக்கிறாரு. ஸ்கூல்ல மாணவன் ஆசிரியர் கூப்பிடும் போது கடவுள் இல்லை இவன் உள்ளே நையான் இருக்கான். அப்ப எவ்வளவு ஒரு சிரிப்பாங்க வருது பாருங்க. கடவுள் இல்லைங்கிறதுக்கும் இவன் கடவுள் உள்ளே நையான்னு சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசங்கள். அதனால வார்த்தை விளையாட்டை வந்து குடும்பங்களையும் சரி, அதே மாதிரி இப்ப நம்ம பொதுவா நம்ம சினிமாக்கள்ல காமெடி ரோல் இருந்தா தான் அந்த சீரியஸான படங்களும் கூட ஓடிச்சு. காமெடி இல்லாட்டா அந்த சினிமாவே ஓடா சூழ்நிலை. சிரிப்பு அவசியம், ஆனா சிரிப்பை செப்பனிட்டு சிரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கதையினுடைய ஆத்மார்ந்த கருத்தா இருக்குன்னு நினைக்கிறேன். மாலதி மேடம் ரொம்ப அமைதியா சொன்னீங்க, ஆனா கொஞ்சம் சிரிச்சிருக்கலாமோன்னு ஒரு தோணுச்சு. அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. வளமன் போல கதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல கதை ஓட்டாது அருமையா தான் இருந்து. சின்ன கதை 10 நிமிஷம் 10-15 நிமிஷம் இருந்தாலும் பாடம் பெருசு மேடம். அருமையான கதை. ஆமா சார், நன்றி சார். நன்றி சார். நான் சொல்றேன், நான் என்ன நினைச்சேம்மா, அவர் வந்து விளையாட்டாவே பேசியிருந்தா மறந்து போயிருக்கோம். அவரு உள்ளத்துக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு பேசினதுனாலதான் அது மறக்காம திரும்ப அவரு நினைவுபடுத்தி பாக்குறாரு. யதார்த்தமா பேசின பேச்செல்லாம் மறந்து போயிருக்கோம். ஒரு இதுக்காக இது வருதோ அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னா அந்த சொன்னதெல்லாம் அவருடைய மனசுல திருப்பி வந்து இத நீ வந்து சொல்லியிருக்க கூடாது, அதனால இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு அது வந்து அவருக்கு வந்து ஒரு உணர்த்துது. அததான் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் அவர் யதார்த்தமா எதையுமே அவர் சொல்லல, அத விளையாட்டா அவர் சொல்லவே இல்லை. அதுல ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட அவர் சொல்லி இருந்திருக்காரு. அதனால இப்படி வந்திருக்குமோ அப்படின்னு அவரு வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அதனாலதான் அந்த உள்நோக்கம் எப்படி வந்ததுன்றதையும் அவர் சொல்லிட்டாருமா. இத மாதிரி எனக்கு வந்ததுதான் நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்றத சொல்றாரு. அதுதான் வந்து கல்யாணி என்ன சொல்றாங்க, அது மாதிரி எல்லாரும் இல்ல அப்படின்றது. அவங்க எல்லாரும் அந்த மாதிரி நமக்கு கெடுதல் வந்தா கூட நம்ம வந்து எல்லாருக்கும் நல்லதை தான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆசிரியரோட பார்வை அதுக்குதான் அமுதா மேடம் சொன்னாங்க. அதுக்குதான் அமுதா மேடம் சொன்ன பதில் வந்து அதுதான். அதாவது எப்பயுமே வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற அந்த உணர்வு இருந்தாலும் எது நடந்தாலும் நம்ம பண்ணதுனாலதான் இது நடக்குதோன்ற மனசாட்சி குற்றம் இல்ல. அதுதான் அது வந்து திருவள்ளுவர் சொன்னது சொல்றாங்க அவங்க. இது உண்மை. இதுதான் தப்பு பண்றோங்கிறது தெரிஞ்சு பண்ணிருந்தாருன்னா அது வந்து திருப்ப மறுபடியும் வந்து அப்பவே நிறுத்திருப்பாரு சார்.
இல்லம்மா இல்லைங்க அவர் ஒரு உச்சத்துல அமுதம்மா இருந்தாரு சொல்றது இல்லைங்க ரொம்ப இல்லைங்க கரெக்ட். நீங்க சொல்றது தப்புங்க. கல்யாணி பாருங்க அவர் கதையில உச்சத்துல தெளிவா இருந்தாரு. சொல்லிட்டாரு, ஆசிரியர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது நான் வந்து அவரு அந்த கேரக்டர்ல வந்து சொல்றாரு, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத உணர்றாரு. உணர்ற விஷயத்த எழுதிட்டாரு. அதுக்கு நாம வேற ஆங்கிள் பாக்குறதுன்றது உங்களோட பாணியை தவிர, ஆனா கதையை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர்ல கரெக்ட். அவருக்கு என்ன வேணும் அது இல்லம்மா கொடுத்தாரு. அவ்வளவுதானே தவிர இது நீங்க சொல்ற இது விஷயம் வந்து அது மாதிரி கொடுக்கலன்னா அவர் எதுவும் சொல்லல, உணரல, நான் தப்பு பண்ணல, இவங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்லி இருந்தாருன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகே. சார் நான் சொல்றது பிகினிங் ஆஃப் தி இதுல சார் அவர் வந்து ஆரம்பத்துல அவர் தப்பு செய்யும் போது சொல்றேன் கிண்டல். இப்ப அமுதாமா சொன்ன பாயிண்ட் ரொம்ப 100% கரெக்ட். அவங்க சொன்னது அவங்க வந்து ஆரம்பத்துல வந்து இன்னொரு விஷயமா நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது பலர் வந்து வந்து கஷ்டப்பட்டுட்டோம், அடுத்த முறை நம்ம வளர்ந்த பிறகு யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. நான் எதிர்க்க பல பேரை பார்த்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு வசதியெல்லாம் பண்ணி அவங்கள வந்து வளர்த்து விடும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்க வளர்ந்த பிறகு அந்த கஷ்டம் முன்னாடி எப்படி எல்லாம் பண்ணாங்க, யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கிறதே மறந்துடுவாங்க. மறந்துட்டு இவங்க பண்ற ஆட்டமும் அதுவும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப இருக்கு. நான் கண் கூட பார்த்திருக்கேன், பலரை பார்த்திருக்கேன். அது வந்து நடந்திருக்கு. இது இவர் சொன்ன கதை தான். அதுதான் பலர் வந்து கஷ்டப்பட்டாங்க. எப்படி கஷ்டப்பட்டோம், மத்தவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் எப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்ற டோட்டலாவே மறந்துட்டு இவங்க பாட்டு இவங்க வளர்ந்த பிறகு மத்தவங்களை காயப்படுத்துறத போது அதை நினைச்சு கூட பார்க்காத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, அதுலம்மா கல்யாணி அந்த நகைச்சுவை நடிகர் ரொம்ப உச்சத்துல இருந்தவரு. அந்த இதுல வந்து அவரு போய் ஒரு ஹீரோ கிட்ட நீ இன்னுமா பைஜாமா போட்டுக்காத அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவரு போட்டுக்கிட்டு நடிக்கிறாரு, அத மக்கள் விரும்புறாங்க, அதனால அவரு தொடர்ந்து செய்யறாரு. அவரு நடிப்புக்குள்ள ஒரு சஜஷன் மாதிரி வேணும்னா நீ கொஞ்சம் மாத்தி போட்டீன்னா விரும்புவாங்களா, நீ வேணா அப்படி செஞ்சு பாருன்னு சொல்லியிருக்கலாம். நீ இனிமே இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நடிக்க கூடாது அப்படின்னு இவர் போய் சொல்றாருன்னா. சார் அதுதான்மா அவங்க சொன்னாங்கல்ல, 2 பேர்த்தையும் ஏதோ போட்டி போட்டுக்கிட்டாங்க. நான் ஜெயிச்சா நீ இது பண்ற, அப்ப ஓகே நீ ஜெயிச்சா என்ன பண்ற அப்படி. அப்ப அவர் உள்ளத்துக்குள்ளார அவரு போட்டுக்கிட்டு நடிக்கிறத இவருக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கு. டெய்லி அதே ஐ மீன் எல்லா இதுலயும் அந்த இதுல வர்றதுனால அவருக்கு வந்து ஒரு இதா சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அதாவது மிஸ்டர் பீன் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். அவருக்கு பேசுறதுக்கே கொன்னி வாய் திக்கி வாய் வரவே வராது. ஆனா அவர் ஆக்ஷன்லயே அவர் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு வெற்றி பெற்றிருக்காரு மிஸ்டர் பீன். அது பொருத்தமான கதை இது. ஆனா அவர் யாரும் ஹர்ட் பண்ணல, செயற்கை மூலமா அவர் செயல்ல எல்லாரையும் சிரிப்பு உண்டாக்கி இருக்காரு. இதுதான் நான் சொல்ல நினைச்சேன் மிஸ்டர் பீன். இது வந்து இவங்க இப்ப மாலத்தியும் ஸ்டோரியில வருதுன்னு சொன்னாங்க, கல்யாணியும் சொன்னாங்க இல்லையா. அதாவது வெளியில இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்க வைக்கிறோம், வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்க வைக்க முடியலன்னு. அதுக்கு நான் வேற எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க ஏன் சிரிக்க அதான் போயிட்டு வாயான்ட்டு சொல்றாங்கன்னா அவங்கள பத்தின மொத்த டீட்டெயிலும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ பிஹைண்ட் த ஸ்கிரீன் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஜோக் அடிச்சா கூட அது அவங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் அவங்க சிரிக்கிறது இல்லை, அது கன்சிடர் பண்றது இல்லை. சிரிப்பு மட்டும் இல்ல, எதுவுமே இப்போ ஒரு நல்ல கருத்துன்னா கூட வெளியில இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, வீட்டுல இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிள், யூகே பிரைம் மினிஸ்டர் பேர் ஞாபகம் இல்லை எனக்கு, ஒரு 10 வருஷம் முன்னால பேப்பர்ல வந்தது. அவருடைய பையன் வந்து என்னவோ தப்பு காரியம் பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ வந்து அவர் சொல்றாரு, நான் நாட்டுக்கு பிரதமரா இருக்கேன், ஆனா ஒரு நல்ல அப்பாவா நான் இருக்கல, என்னால இருக்க முடியல அப்படின்னு அவர் சொன்னாரு. சோ அது மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க சில விஷயங்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஆனா நீங்க இப்ப யாருக்கு பதில் சொல்றீங்கன்னா வினய் சித்தர் சாருக்கு தான் நீங்க பதில் சொல்லிருக்கீங்க. ஆமா சார், அதுதான் நான் எடுத்து பேசினேன், அதனால லதாவும் சொல்றாங்க சார். இல்ல மாலத்தை கூட நான் வந்தப்புறம் அது சொன்னாங்க, வெளியில இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்க வைக்க முடியுது, பக்கத்துல இருக்கிறவங்கள சொன்னீங்க தானே மாலதி? சிரிக்க வைக்க முடியுதுன்னு சொன்னல நானு. உள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள நம்ம வந்து அவங்களுக்கு தேவையானது நம்மளால செய்ய முடியாது, அரவணைச்சிக்க முடியாது அப்படின்றதான் சொன்னேன் நான். அரவணைக்க முடியும் சரி, எது இருந்தாலும் ரைட்டு தான். நம்மளுடைய பேச்ச ஒரு நல்ல கருத்துக்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அரவணைக்கிறது வேற, அரவணைக்கிறது வேற, சிரிக்கிறது வேற. அரவணைக்கிறது சில பேர் மருத்துவர்கள் வந்து அவங்க வீட்டுல இருக்கிற மருத்துவரை விட்டு பக்கத்து வீட்டு மருத்துவருக்கு போவாங்க.
இல்ல பார்க்கவே முடியாது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க ஊர்ல போற டீச்சரா இருக்கலாம், வீட்டுல இருக்கவங்களுக்கு பாடம் நடத்த முடியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியும், நீ என்ன பாடம் எடுப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கணக்கு போட்டா வீட்டுல தான் கணக்கு வெளியில வேற வச்சுங்க. வீட்டுல போய் வீட்டுக்காரர் கணக்கு போட்டீங்கன்னா அடிதான் விடும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது உண்மை. எல்லாத்தையும் வீட்டுல கொண்டு வர முடியாது. வீட்டுக்குன்னு தனி இது இருக்குது, வெளியில ப்ரொஃபஷனல் தனி இருக்குது. இதையும் நம்ம மிங்கிள் பண்ணக்கூடாது. ஆனா பெரும்பாலும் மேனேஜர் டாப் போஸ்ட்ல இருக்கிற பலர்லாம் அந்த காலத்துல இப்பெல்லாம் பரவாயில்ல, அந்த காலத்துல வீட்டுல ஆபீஸ்ல இருந்தாங்களோ அதே பந்தால வீட்லயும் இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்காங்க. அது அந்த இது இருந்தது. இப்பெல்லாம் அதெல்லாம் மாறிடுச்சு, தெளிவாயிட்டாங்க. கொஞ்சம் மக்களும் தெளிவாயிட்டாங்க, எல்லாருமே தெளிவாயிட்டாங்கன்னு வச்சுங்க. வீட்டுல தெளிவாயிட்டாங்க சார். வீட்டுல தெளிவாயிட்டாங்க. கரெக்ட் சார். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா என்டர்லி டிஃப்ரெண்ட் சார். அவங்க பழைய கல்ச்சர் எதுவுமே கிடையாது சார். இப்போ ஜெனரேஷன்ல சார் வர வர மாறிட்டு தான் இருக்கும். அந்த மாற்றம் தெரியுது, வேற ஒண்ணும் கிடையாது. எல்லா காலத்திலயும் மாற்றம் தெரியுது. நம்ம ஒரு மாறுதல் கொடுத்தோம், நம்ம பிள்ளைங்க ஒரு மாறுதல் கொடுக்குறாங்க, இன்னும் நம்ம பேர பிள்ளைங்க வேற ஒரு மாறுதலை கொடுப்பாங்க. இது எல்லாம் இருக்கதான் செய்யும். அது என்னன்னா நமக்கு ஒத்துக்க முடியாது, ஒரு சிலரால எது ஏத்துக்க முடியாதுன்னு நினைப்பேன். அது நம்ம ஏத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறது நம்மளோட தவறு. அது நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டோம், அவங்க வாழ்க்கைய அவங்க வாழுறாங்க. அது விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். விடுங்க, கதை விட்டுட்டு நம்ம வேற எதுக்கும் போயிட்டோம். மகிழ்ச்சி, முடிச்சுக்கலாம். மகிழ்ச்சி, நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.